வணக்கம் மக்களே, வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மாம்பழ கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் திராட்சையும் போட்டுக்கலாம். பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் போடலை. நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான் அது. இப்போ நல்லா அதே நெய்யிலே 1 கப் அளவுக்கு ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயிலே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் ரவா எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில், ஏலக்காய் பவுடர் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிஃபைண்ட் ஆயில் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கேசரி ஆறுனதுக்கு அப்புறமும் சாஃப்டாகவே இருக்கும், கட்டியாகாது. அதுக்காக தான் இந்த டிப். ஸோ இப்போ ரவா ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரை ஆகி வெந்து வந்துருச்சு ரவா. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஜீனி ஆட் பண்ணணும். நான் 1 கப் ரவாக்கு 1 கப் ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தாவில் போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாம்பழம் வேறு ஆட் பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மாம்பழ பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். நான் ஒரு மாம்பழத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை தான் நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மாம்பழம் நல்லா வெந்து வரணும். ஸோ அது கேசரியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டோட்டலாக ஊற்ற வேண்டிய நெய்யை பிரித்து ஊற்றுறோம். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் கிண்டுறோம். இது நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நெய்யையும் ஊற்றிடலாம். அதையும் நல்லா விட்டு நல்லா ஒரு கிளறிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் ஃபுட் கலர் போடலை. நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க. எனக்கு ஃபுட் கலர் நான் எப்போதுமே போட மாட்டேன். ஸோ அதனால தான் நான் வெறும் அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கிற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன், ஃபுட் கலர் இல்லாமல். ஸோ நம்மளோட மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.